வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தேர்வு சம்மந்தமான தகவல் தான். அதாவது இதில் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் கட் ஆஃப் மார்க் எப்போ வரும், ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் ஆகும் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. நிறைய பேருக்கு சந்தேகம் வரக்கூடிய பெரிய விஷயமும் அதுதான். ஸோ அஃபிஷியல் கட் ஆஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் ஒரு ரிசல்ட்டு ப்ளஸ் கட் ஆஃப் ரெண்டுமே சேர்த்து தான். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதத்தில் எல்லாமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன ரீசன்னால் நம்ம இந்த மாதம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த்து அதுக்கப்புறம் ஜனவரி பிப்ரவரிலாம் ஜாயின் பண்ணிட்டால் இந்த எலெக்ஷன் அதற்கான ப்ராசஸ் எல்லாமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் சிவி நடத்தணும். ஸோ அதனால் இந்த மாதத்தில் அவங்க ரிசல்ட் கொடுத்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் மந்தில் சிவி முடித்து போஸ்டிங் அப்படின்றது போட முடியும். அதுக்கப்புறம் போஸ்டிங் போடுறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடிக்கணும் போஸ்டிங் போடுற எல்லா விஷயங்களுமே. ஸோ அந்த ரீசன்னால் மேக்ஸிமம் நமக்கு இந்த மாதத்தில் ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. பிஜிடிஆர்பியை பொறுத்தளவுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சிவிக்கு ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸ் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த கட்ட ப்ராசஸ் அப்படின்றது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. முந்தைய தேர்வுகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது வரும். அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எத்தனை கொஷின்ஸ் நம்ம ஆன்சர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது அதிலையே பார்த்துக்கலாம். நம்மளால் எவ்வளோ கொஷின் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அதிலையே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நம்ம போட்ட ஆன்சர் அப்படின்றது அதில் இருக்கும். ஸோ வெரிஃபை பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம மார்க் அப்படிங்கிறது அக்யூரேட்டாக துல்லியமாக தெரியும். நம்ம என்ன டெக் பண்ணமோ அது ரெஸ்பான்ஸ் ஷீட்டில் இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்மளால் ஈஸியாக அந்த மார்க்கை கால்குலேஷன் பண்ண முடியும். பட் இப்போது ரெஸ்பான்ஸ் ஷீட் அப்படின்றது இல்லாத ஒரு காரணத்தினால மேபி நம்ம போட்ட ஆன்சரில் 1-2 கூடுதலாக வர்றதுக்கோ குறைவாக வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம ஆன்சர் பின்னு தான் சூஸ் பண்ணியிருப்போம். பட் டிக் பண்ணும்போது மேபி பிக்கு பதிலாக சிஏ அந்த மாதிரி எதாவது மாற்றி கூட டிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ரெஸ்பான்ஸ் ஷீட் இல்லாத காரணத்தினால மேபி இப்படி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். இதில் கட் ஆஃப் அப்படின்றது என்ன வரும், எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம ஓரளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அந்த மார்க்கில் இருந்து ஒரு 10 அதிலிருந்து ஒரு 15 மதிப்பெண்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துருந்தீங்க அப்படின்னாலே ஒரு போதுமான ஒரு விஷயந்தான். நம்ம இதை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். பட் தொடர்ச்சியாக உங்களுக்கு சந்தேகம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. கம்யூனிட்டி பேஸஸில் தான் உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் மாறும். இப்போ பிடபிள்யூடி கேண்டிடேட்டு, ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், தமிழ் வழி இருக்குது, இதனால் குறையுமா அப்படின்னு கேட்குறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு 100% இல்லை. கம்யூனிட்டி பேஸஸில் தான் இதாகும். ஜென்ரல் பிசி எம்பிசி அப்படின்னா 75, எஸ்சி எஸ்சிஏ அப்படின்னா 68, எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா 60. இதுதான் இருக்குமே தவிர, நான் தமிழ் வழி கல்வி வச்சுருக்கேன் அந்த கேண்டிடேட்டு எனக்கு குறையுமா, அல்லது பிடபிள்யூடி கேண்டிடேட்டு, அதாவது ஆதரவற்ற விதவை அந்த கேண்டிடேட் எனக்கு அது குறையுமா, மார்க் குறையுமா அப்படின்றது. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் சேலஞ்சு பர்சன் எனக்கு மார்க்கு கம்மியாகுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு கம்யூனிட்டி பேஸஸில் தான் மார்க் அப்படின்றது, மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படின்றது கம்மியாகும். பட் கட் ஆஃபில் உங்களுக்கு இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்தாலே வேலை கிடச்சிடும். மற்றவங்களுக்கு 10லேருந்து ஒரு 15 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கணும். இவங்கெல்லாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வாங்கினாலே போதும். மேபி நான் இப்போ சொன்ன கேட்டகரியில் இருக்கிற ஜென்ரல் கோட்டாவோ பிசி எம்பிசி கோட்டாவோ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 75 எடுத்தால் தான் மினிமம் குவாலிஃபைடு நீங்கள்.
அடுத்து எஸ்சி எஸ்சியில் இருக்கீங்க அப்படின்னா 68 எடுக்கணும். எடுத்தால் தான் நீங்கள் மினிமம் குவாலிஃபைடு. எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா 60 எடுத்துருக்கணும் இந்த மினிமம் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ்க்கு. பட் நான் எஸ்டியில் நார்மல் கேண்டிடேட்டாக வர்றேன் அப்படின்னா நீங்கள் 70லேருந்து 75 மார்க் வந்து எடுத்துருந்தீங்கன்னா வெயிட் பண்ணி உங்களுடைய ரிசல்ட் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு எதிர்பார்க்கலாம், ஓகே இந்த மார்க் எடுத்திருக்கோம், இதுக்கு நம்ம கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கே உங்களுக்கு அந்த மார்க் வேணும் அப்படின்றது தான் சொல்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்த கட் ஆஃப் அப்படின்றது கடந்த வருடமும் 90% மேல் கரெக்டான விதத்தில் தான் பொருந்திருந்துச்சு. நம்ம ஒரு சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்கோம் கட் ஆஃப் அப்படின்றது. ஸோ அந்த சப்ஜெக்ட் வைஸ் பார்க்காத நபர்கள் ஒரு முறை பார்த்துக்கிங்க. உங்களோட சப்ஜெக்ட் இண்டிவிஜுவலாக ஒரு வேக்கண்ட்டுக்குமே எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்ற தகவல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அது வந்து போதுமான ஒரு இதாக இருக்கும். ஸோ கட் ஆஃப் மார்க் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே போட்டிருக்கோம். பார்க்காத நபர்கள் பார்த்துக்கிங்க. இன்னும் நிறைய டேட்டாஸ் இருக்குது, நிறைய டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து வந்துட்டு அதனுடைய கட் ஆஃப் அப்படின்றதும் கொடுப்போம். மேக்ஸிமம் நம்ம சொன்ன மாதிரி 10 to 15 இந்த மார்க் எடுத்தால் வேலை அப்படின்றது எதிர்பார்க்கலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.